சங்கீதம் 3. இந்த 3ஆம் சங்கீதம் 1 முதல் 8 வசனங்கள் இருக்கிறது. இதில் நாம் சுதந்திரித்துக் கொள்ளுகிற வசனம் 3:3. ஆனாலும் கர்த்தாவே, நீர் என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவருமாய் இருக்கிறீர். ஆமென். இது எந்த சூழ்நிலையில் எழுதப்பட்டது என்று பாத்தீங்கன்னா, தாவீது தன் குமாரன் அப்சலோமுக்கு தப்பி ஓடி போகையில் பாடின சங்கீதம். எப்படிப்பட்ட சுச்சுவேஷன், எப்படிப்பட்ட சூழ்நிலை, அவன் சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகி இருக்கிறார்கள், விரோதமா எழும்புகிறவர்கள் அநேகரா இருக்காங்க. அவனுக்கு ரட்சிப்பு இல்ல சொல்றவங்க, அவன் ஆத்துமாக்கு ரட்சிப்பு இல்லைன்னு சொல்றவங்க அநேகரா இருந்தாங்களாம். அவனுக்கு விரோதமாய் சுற்றிலும் படையெடுத்து வருகிற அநேகர் 10,000 பேரா இருந்தார்களாம். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் கர்த்தர் அவனுக்கு எப்படி இருந்தாருன்னா, அவர் என் கேடகமும் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவருமா இருக்கிறார். ஆமென். இன்றைக்கும் நமக்கும் உங்களுக்கும் எல்லாருக்கும் அதுதாங்க. நம்ம சுச்சுவேஷன், நம்ம சூழ்நிலைகள் பார்க்க வேண்டாம். சத்துரு இப்படி இருக்கான்னு, எனக்கு அநேக காரியங்கள் என்னை சூழ்ந்து இருக்குது, எனக்கு விரோதமாக எழும்பி இருக்கிறவர்கள் அநேகருக்கு சொல்றீங்களா? கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு கேடகமாகவும் மகிமையாகவும் அவர் உங்களுடைய தலையை உயர்த்துகிறவருமா இருக்கிறார். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். God bless you.